சவுண்ட் எதுவும் கேட்கல. ஏன்னா பண்ணிடுவோம். இங்கிலாந்து vs இந்தியா மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிருச்சு. ஸோ ஃபைனல்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா தி கிராண்ட் ஃபினாலே நடக்க உள்ளது. இந்தியா ஜெயிக்கும், கண்டிப்பாக ஜெயிச்சிரும். நான் சவுத் ஆஃப்ரிக்காலாம் பெருசாக இப்போ ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அடுத்த வரைக்கும் முதல்ல விட்டுருவாங்க அவங்க. ஏன்னா லக்கிலி ஆர்சிபி மாதிரி தான் சவுத் ஆஃப்ரிக்கா அந்த அடி அடித்து ஒரு கப்பு கூட அடிக்கலை. ஸ்டில் ஆர்சிபியும் அடிக்க வேணாம். ஏன்னா விராட் தப்பு தப்பு. எப்படி அந்த குவாலிஃபயர் ஜெயிச்சுட்டு நம்மளை பார்த்து அப்படி பண்ணலாம். இந்தியன் ஃபேன்ஸையும் அப்படி பண்ணலாம். முடியாது. அதனால தான் விராட் கோலி இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாக பெர்ஃபார்மே பண்ணலை. அடுத்த வேர்ல்டு கப் ஆச்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். அடுத்த ஐபிஎல்ல தோனி இருப்பாருன்னு சொல்கிறாங்க, இருக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் புரியல. பார்க்கையில் தென்றல் வந்து பார்த்தீங்களா? இந்த மாதிரி பாட்டு பாடுறதுனால லைக் பண்ணுங்க மக்களை. என்ன பண்ணனாலும் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் அதை பண்ணிட்டீங்கன்னா நானும் பண்ணி போட்டுடுறேன். GTA 5ல் ஏதாச்சும் சேலஞ்ச் இருந்தால் கொடுங்கப்பா. கஷ்டமாக இல்லை, ஈஸியாக, வெரி 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 ஈஸியாக. அப்படின்னா ரியல் கிரிக்கெட் 24ல் வேணால் ஏதாச்சும் சேலஞ்ச் கொடுங்க மக்களே. அது பண்ணலாம். நீங்கள் எப்படி கொடுத்தாலும் பண்ணலாம். 6 பாலுக்கு 6 6 கூட அடிக்கலாம். பட் தட் இஸ் ஹார்டர் தென் மஹிபாயை வச்சு நான் 6 பாலுக்கு 6 6 அடிச்சிருக்கேன். மகேந்திர சிங் உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கவினமே
காப்பிரைட் வருமே வராது. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. அல்ட்ரா வந்துரு 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 வந்துரு. கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வருவோம். வந்துரு அல்ட்ரா மைக்கில் அவ்வளோதான்டா. இன்னும் இருக்கா? முடியலடா. பின்னாடி போயிட்டே வருவோம். அழுத்து மைக்கில் அல்ட்ரா மைக்கில் வைக்கல வைக்கல வைக்கல. அடுத்து ஒரு ராபரி மிஷின் இருக்குது கைஸ். ராபரி மிஷின் பார்க்கணுங்கிறவங்க வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி ஆளில் போடவும் ராபரி மிஷினை பார்க்கவும். இந்த வீடியோ 13 நிமிஷம் போய்விட்டது மக்களே. நடுவில் நிறைய ஃபன் நடந்திருக்கும். ஃபன் பண்ணுறோன்னு போலீஸ்கிட்ட மாட்டி சாவுறது, திருப்பி அங்கே போய் சாவுறது, திருப்பி ஒரு தடவை செத்து மிஷினை ஃபெயில் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு திருப்பி ஆரம்பித்து விளையாடி ஜாலி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கைஸ், இன்னைக்கே இன்னொரு வீடியோ வேணும் அப்படிங்கிறவங்க லைக் பண்ணலனாலும் நான் போடுவேன், பரவாயில்ல. வி வாண்ட் அனதர் வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் வீடியோ வரும். GTA 5 பார்ட்டில் 12 இன்றைக்கே வேணுங்கிறவங்க வந்து இதை பண்ணி விடுங்க. ராபரி மிஷின் கைஸ், அப்புறம் மிஸ் பண்ணுறீங்க சொல்லிட்டேன். பார்ட் 12 ராபரி மிஷின். ராபரி மிஷினை ஃபுல்லாக முடிக்க வேணாம் கைஸ். எடுத்தோடனே எதிரப் செஞ்ச சார்ஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறமா முடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்டர் வந்து கொடுக்குறது என்னென்னா, அங்கே போய் வேவு பார்த்துட்டு வாடாங்கிற மாதிரி பார்ப்பான். லெஸ்டர் வீடே செம தூரம், அங்கே அது வரைக்கும் போகணும். போயிட்டு நான் வேணால் நெக்ஸ்ட் பார்ட்டு ஆரம்பிக்கலாம். நான் போயிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டு, லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு மறக்காமல் பண்ணுங்கப்பா தேசி. இது நம்மளும் நம்ம சேனலில் ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோன்னா ஜாலியாக இருக்கும். அதை அடிக்கவே நம்ம எவ்வளோ முக்குறோமே, எப்படி 1 மில்லியன்லாம் போகிறது. 1 மில்லியனு அதுக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி போகிறதுன்னு தெரியல. ஓடுங்க சப்ஸ்கிரைபர், நம்ம பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போடுங்க. பறக்குது ஷீல்டு எங்கேயோ. என்னோட யாராச்சும் விளையாடணும், ஒன்றும் இல்லை, ஃப்ரீ ஃபயர் விளையாடணும் வந்தீங்கன்னா வாங்கப்பா. ஃப்ரீ ஃபயர் GTA 5 மல்டிப்ளேயர் விளாட்லாம். மல்டிப்ளிகேஷனுங்கிறேன். எஸ் மல்டிப்ளேயர் விளாட்லாம். இத்தனைக்கும் படிக்கலை, டக்குன்னு மல்டிப்ளிகேஷன் சத்து போடா. 2 பேரும் காலி, அவ்வளோதானா? போட்டுருவோம். ஐயோ போலீஸ் சத்த எனக்கு ஒரு டவுட்டு. இதில் க்ரூ ஸ்ட்ரீட்டில் உள்ள சிஜே வீடு வரும், அப்போது சான் அண்ட்ரேஸில் ஃப்ராங்க்லின் வீடு வருமா? இல்லை அதுக்கப்புறம் தான் கட்டியிருப்பாங்களா? அல்லது ஃப்ராங்க்லினோட பழைய வீடு எதுவும் வருமா? அப்படியும் இல்லைன்னா மைக்கிளோட வீடு இந்த மாதிரி ஏதாச்சும் வரும். ஏன்னா பார்ப்போம்.
லவ் சான் அண்ட்ரியஸ். 5 விட இல்லை, பட் எல்லாருக்குமே சான் அண்ட்ரியஸ் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்காம இருக்கவங்க வந்து கம்மியாக தான் இருப்பீங்க சான் அண்ட்ரியஸ். பிகாஸ் சான் அண்ட்ரியஸ் வந்து ஒரு பெஸ்ட் கேம், சைல்டுஹுட்க்கு பிடிச்ச கேம். ஸோ ஓகே கைஸ், ஏறி பார்ப்போம். நல்லா சுற்றுறேன், ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே சாவேன், திருப்பி ஒரு தடவை சாவேன். அப்புறம் வந்து நானே வெறுத்துட்டு கிரனேடை தூக்கி போட்டு செத்துட்டு அப்படியே மிஷினை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் மிஷின் தாங்க பங்கமாக இருக்கும். ஓ நாசாவில் ஃப்ராங்க்லின் டிட். ஓகே சரி. நெக்ஸ்ட் மிஷின் எஸ் நெக்ஸ்ட் மிஷின் சரியான மிஷினு. I hope all are agree with that one. Next mission is the best mission. இனிமே வராதுக்கு இனிமே இதுக்கு முன்னாடி பண்ணதில்ல. நெக்ஸ்ட் மிஷன் இல்லை, நெக்ஸ்ட் மிஷனில் ராபரி மிஷன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த வேவ் பார்க்குற மிஷின், கடையில் போய் எப்படி இருக்குன்னு பார்த்துருவாரு. அந்த மிஷினு மேலே இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்கல்ல லேஸ்டரு, அந்த மிஷினு. அதுக்கப்புறம் வந்து லோடு எடுக்க போகிற மிஷினு, அதாவது அந்த இது எடுப்போம்ல ஸ்மோக்கு, அதை எடுக்க போகிற மிஷினு. அடுத்த மிஷின் தான் வந்து ராபரி மிஷின். ரைட், கரெக்டு தானே கைஸ்? அது இது மேலே போய் அந்த ஸ்மோக்கை வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு எல்லோரையும் மயக்கமடைய வச்சுட்டு ஒரு டைமருக்குள்ளே நம்ம டக்குன்னு அந்த பொருள்லாம் ராபரி பண்ணிட்டு போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நல்ல பைக் கொடுத்துருவாங்க, ஆர்டிஃபிஷியல் போலீஸ் மாதிரி தான். மீன்ஸ் அவங்க அவ்வளோ இதெல்லாம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே போனால் நம்ம இதுங்கிற மாதிரி ஆயிடும், எஸ்கேப் பண்ணுற மாதிரி. ஸோ எஸ்கேஸ் இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து டென்ஷன் ஆகிட்டேன், ஒன்றும் பண்ண முடியல. 2 தடவை மிஷின் ஃபெயில் ஆகிடுச்சு. சரி எதுக்குன்னு நான் பாட்டுக்கு ராக்கெட் லான்ச்சர் எடுத்து போட்டு செத்துட்டேன். ராக்கெட் லான்ச்சர் கூட வேணாம், போடு 3 கிரேனேடு, கமான் 3 வீசிரு. அவ்வளோதாங்க, 3 வீசிட்டேன். இப்படி கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்ல. இப்போ மைக்கிள் கிட்டே கிரனேட் இருக்குது. இப்போ மைக்கிள் தூக்கி போடும்போது மைக்கிள் அடிச்சிட்டா மொத்தமாக எல்லா கிரேனேடும் அடிக்கிற மாதிரி மைக்கிள் அப்படியே பத்தடி எங்கேயோ தூரத்துக்கு செதறோம். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. டேக் கேர், பாய்.